பூப்பாறையில் வருவாய் அதிகாரிகள் கட்டிடங்களை இடித்த நடவடிக்கைக்கு எதிராக எதிர்ப்புகள் அதிகரித்துள்ளது. எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் வீடுகளை காலி செய்த கண்டனத்துக்குரியது என்றும், இடுக்கி மாவட்ட ஆட்சியர் பதவியில் தொடர தகுதியில்லாதவர் என்றும் வியாபார விவசாய ஏகோண சங்க மாவட்ட தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். பூப்பாறையில் எந்தவித முன்னறிவிப்புகளும் முன் ஏற்பாடுகளும் இல்லாமல் அதிகாரிகள் பொதுமக்களை வீடுகளிலிருந்து இறக்கிய நடவடிக்கை கேரளத்திற்கே ஒரு அவமானமான செயல் என்று வியாபாரி விவசாய ஏகோபன சங்கம் இடுக்கி மாவட்ட தலைவர் சன்னி பைம்பள்ளி தெரிவித்துள்ளார். குடியிருக்கப்பட்ட இடத்தை பார்வையிட்ட பின்பு அவர் தெரிவித்தார். அரசு அதிகாரத்தில் வருவதற்கான இடைவேளையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுத்தது குழப்பமுள்ளதாகவும் அவர் கூறினார். ഒരു ഗവൺമെന്റ് അധികാരത്തിൽ നിന്നും പോകുന്ന സമയത്ത് മറ്റൊരു ഗവൺമെന്റ് അധികാരം ഏറ്റെടുക്കുന്നതിന് ആ വക്കത്ത് നിൽക്കുമ്പോൾ ഇത്തരമൊരു നടപടികൾ നടത്തിയത് സംശയകരമാണ്. റവന്യൂ വകുപ്പ് ഉദ്യോഗസ്ഥന്മാർ ഗുരുതരമായ വീഴ്ച ഇതിനകത്ത് കാണിച്ചിട്ടുണ്ടോ? ഇതിന്റെ പിന്നിൽ ഏതെങ്കിലും രാഷ്ട്രീയ കക്ഷികളുടെ ഇടപെടലുണ്ടോ എന്ന് ഞങ്ങൾക്ക് ന്യായമായ സംശയമുണ്ട്. അല്ലെങ്കിൽ ഗവൺമെന്റ് അധികാരത്തിൽ നിന്ന് പോകുന്ന സമയത്ത് പുതിയ ഗവൺമെന്റ് അധികാരം ഏൽക്കുന്നതിന് മുമ്പ് 5, 8, 10 ദിവസത്തെ സാവകാശത്തിനുള്ളിൽ ഇത് യാതൊരു മുന്നറിയിപ്പും കൂടാതെ JCB കൊണ്ടുവന്ന് ബുൾഡോസർ രാജ് നടപ്പാക്കുക എന്ന് പറയുന്നത് ഒരു പരിഷ്കൃത സമൂഹത്തിന് തീർച്ചയായിട്ടും அபமானமான. வடமாநிலங்களில் காணப்படும் புல்டோசர் ராஜ் மாதிரியிலுள்ள சட்டங்கள் பூப்பாறையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் நடைமுறைப்படுத்தியது கண்டிக்கத்தக்கது என்றும் சன்னி பைம்பள்ளி தெரிவித்தார். பாவப்பட்ட வியாபாரிகளையும் சாதாரண மக்களையும் JCB இயந்திரங்களை உபயோகித்து இவர்கள் துயரத்தில் தள்ளியுள்ளனர். இது சட்ட நடவடிக்கைகள் மட்டுமல்லாது பொதுமக்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தும் செயல் என்றும் அவர் கூறினார். ഗവൺമെന്റ് അംഗീകരിക്കാൻ തീരുമാനമെടുത്തിട്ടുള്ളതാണ്. ആ വിവരം ഹൈക്കോടതി പോലും അംഗീകരിച്ചിട്ടുള്ളതാണ്. അവർക്ക് പട്ടയം കൊടുക്കാനും അവരെ അവിടെ തന്നെ താമസിക്കാൻ അനുവദിക്കാനും എല്ലാ നടപടികളും ആയിട്ടുണ്ട്. എന്നിട്ടും എന്തേ വീട്ടുകാരെ കുടിയൊഴിപ്പിച്ചത് എന്ന് ഇപ്പോഴും മനസ്സിലാകുന്നില്ല. അതുകൊണ്ട് അടിയന്തരമായി പുതുതായി അധികാരമേൽക്കുന്ന ഗവൺമെന്റ് ഈ വിഷയത്തിൽ ഇടപെടുകയും പൂപ്പാറയിലെ വ്യാപാരികളോടും ഇവിടെ കുടിയൊഴിപ്പിക്കപ്പെട്ട പൊതുജനങ്ങളോടും വളരെ സോഫ്റ്റ് ആയിട്ടുള്ള ഒരു സമീപനം സ്വീകരിച്ച് അവർക്കെല്ലാം പുനരധിവാസം സാധ്യമാക്കണമെന്നാണ് ஏகோபன சமிதி இடுக்கி ஜில்லா கமிட்டிக்கு வேண்டி அபியர்த்திக்கார். மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கைக்கு எதிராக கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. நீதி நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்திலிருந்து அநீதியை நடைமுறைப்படுத்திய இடுக்கி மாவட்ட ஆட்சியர் அந்த பதவியில் தொடர்வதற்கு தகுதியில்லாத நபர் என்றும் சன்னி பைம்பள்ளி தெரிவித்தார். இதன் பின்னால் ஏதாவது அரசியல் கட்சிகளின் பின்துணை உள்ளதா என்பதும் சந்தேகம் எழுந்துள்ளது. உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்த வேண்டும். புதியதாக அதிகாரத்தில் வரும் அரசு பொதுமக்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்த முன்வர வேண்டும் என்றும் வியாபாரி விவசாய ஏகோபன சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. மறுவாழ்வு நடவடிக்கைகள் தாமதப்படுத்தப்பட்டால் கடுமையான போராட்டங்களுடன் முன் செல்ல உள்ளதாகவும் தலைவர்கள் தெரிவித்தனர். இடுக்கி மாவட்டத்தின் அமைதியான சூழ்நிலையை தகர்க்கும் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக பொதுமக்கள் ஒன்றிணைந்து எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும் என்றும் சன்னி பைம்பள்ளி தெரிவித்தார். நியூஸ் பியூரோ ராஜகுமாரி.